ஓகே. இந்த பார்ட் 2 வீடியோல வந்து என்ன அப்டின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் ஃபுல்லா பார்க்க போறோம். அத பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், இந்த ஃபார்முலா பார்க்கணும். 1 வருட வட்டிக்கான, அரை வருட வட்டிக்கான, 1/4 வருட வட்டிக்கான, அதுல என்ன மாறுது அப்டிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து அ 1 வருஷம் குடுத்துட்டு, 1 மாசம் குடுத்திருப்பாங்க. இப்ப 2 வருடம் 4 மாதங்கள், 5 வருடம் 1 மாதங்கள் அப்டின்னு வருடம் குடுத்துட்டு, மாதங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தேன். என்ன ஃபார்முலாங்கிறத அடுத்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து வருட வட்டி விகிதம் குடுத்திருப்பான். இந்த வருஷம் 7% அடுத்த வருஷம் 8% அதுக்கு அடுத்த வருஷம் 12% இப்படின்னு வட்டி விகிதத்துல மாறுற மாரி குடுத்திருப்பாங்க தொடர்ச்சியா. அதுக்கடுத்து தனி வட்டிக்கும், கூட்டு வட்டிக்கும் உள்ள 2 வருடங்களுக்கு உள்ள வித்தியாசம் குடுத்தாங்க அப்படின்னா, ஆ உங்களுக்கு வந்து இந்த ஃபார்முலா P இன்டு R டிவைடட் பை 100 ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அதே தனி வட்டிக்கும், கூட்டு வட்டிக்கும் 3 வருடங்கள் உள்ள வித்தியாசம் குடுத்தா, அந்த 2 வருடம் உள்ள வித்தியாசத்துக்குள்ள ஃபார்முலா எழுதிட்டு ஓப்பன் பிராக்கெட் 3 பிளஸ் ஆர் டிவைடட் பை 100 குளோஸ் பிராக்கெட் போட்டு முடிச்சிடும். ஓகேவா? அப்ப இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சா தான் நமக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து சால்வ் பண்ண முடியும். தனி வட்டிய பொறுத்தவரை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு P/N/R டிவைடட் பை 100 தான் ஃபார்முலா. அசலுங்கிறது மொத்த தொகைங்கிறது அசலோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ட கூட்டணும். அது பார்த்துருவோம். அது ஜஸ்ட் தெரிஞ்சா போதும். அதே மாரி தான் இதுக்கு இவ்வளவு ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஓகே. 13 வரையும் சால்வ் பண்ணியிருக்கோம்னு நெனைக்கிறேன். அதுவரையும் தனி வட்டி, இப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே. ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி வீதம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் குடுத்துட்டாங்க. கூடுதல் ரூ. 6,080 ஆகிறது எனில் அசலை காண்க. அப்ப இங்க என்னன்னா, அசல் வந்து கேட்டிருக்காங்க. அப்ப அசல் தெரியாது. அதுக்கடுத்து ஆண்டுனா என் ஸ்மால் என் போடுறேன். 2 ஆண்டுகள் குடுத்துட்டான். 10% வட்டி விகிதம். கூட்டு வட்டி வீதம். ஆர் வந்து குடுத்துட்டான். அதுக்கடுத்து அப்ப அந்த மொத்த தொகை ஏ தான் குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏ தான் 6,050. இப்ப நம்ம ஃபார்முலா தெரியும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கான ஃபார்முலா என்ன? அதாவது ஏ இஸ் ஈக்குவல் டூ வருட வட்டி வீதம் தான் குடுத்துருக்காங்க. 1 ஆண்டுகள், 2 ஆண்டுகள் இப்படின்னா குடுத்தா என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன்? பிய வெளில வச்சுக்கிறேன்னா, அதாவது 1 பிளஸ் ஆர் வகுத்தல் 100 ஹோல் பவர் என். இதுல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த பி தான் கண்டுபிடிக்கணும். இதான் நமக்கு தெரியாது. ஏ குடுத்துட்டாங்க, ஆர் குடுத்துட்டாங்க, என் குடுத்துட்டாங்க. அப்ப குடுத்திருக்க வேல்யூவ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, உள்ளுக்குள்ள அப்ளை பண்ண போறோம். ஏங்கிறது என்ன குடுத்துருக்காங்க? 6,050ன்னு குடுத்துருக்காங்க. பிங்கிறது நமக்கு தெரியாது. 1 பிளஸ் வட்டி வீதம் எவ்வளவு பெர்சன்டேஜ் குடுத்துருக்காங்க? 10% குடுத்துருக்காங்க. வகுத்தல் 100. எத்தனை ஆண்டுகள் என்ன குடுத்துருக்காங்க? 2. இப்ப குடுத்திருக்க வேல்யூய சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இப்ப அடுத்த கட்டமா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இது சும்மா நார்மலா மேத்தமேட்டிக்ஸ் சொல்யூஷன் கண்டுபிடிப்போம்ல அதே மாரி தான். அப்ப இந்த 100 இது பண்ணுங்க. ஒரு பி வெளில வச்சுக்கிறேங்க. 100 பிளஸ் 10 வகுத்தல் 100 ஹோல் ஸ்கொயர். அப்ப பி இன்டு 110 வகுத்தல் 100 ஹோல் ஸ்கொயர். இது எப்படி எழுதலாம்? பி இன்டு 110 இன்டு 110 ஸ்கொயர் போட்டிருக்கிறதுனால. கீழ 100 இன்டு 100. ஓகேவா? இப்ப இதுல இந்த சைபர் அடிபட்டு போயிரும். இந்த சைபர் அடிபட்டு போயிரும். இப்ப அங்க பி தான் வேணும். ஆல்ரெடி இந்த சைடு என்ன இருக்கு? 6,050 இருக்கு. அப்ப இத பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, அடிபட்டுருச்சா? இப்ப மேல வந்து இத பி வச்சுக்கிருவோமே. இங்க 10 இன்டு 10 இருக்கு. இத கவனமா வச்சுக்கணும். ஓகே. அப்ப இந்த 11 இந்த 6,050 அடிக்கலாமா? ஓகே. 550. அதுக்கடுத்து இந்த 11 இந்த 550 அடிக்கலாமா? 5 வருமா? 0 50. அப்ப இங்கிட்ட 50 இருக்கு. இங்க பி இருக்கு. வகுத்தல் கீழ 10 இன்டு 10 100 இருக்கு. அப்ப இந்த 100 இங்கிட்டு போணுச்சுன்னா, ஆல்ரெடி 50 இருக்கு. இன்டு 100. இதான் நம்மளுடைய அசல் பி. அப்ப 100 இன்டு 50க்கு வரும்போது ரூ. 5,000 ரூ. 5,000 தான். அப்ப கொஸ்டின் திருப்பி வாங்க. அதாவது ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி வீதத்தில் கூடுதல் 6,050 ஆகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அசல் என்ன அப்படின்னா 5,000. 5,000த்த 2 ஆண்டுகள்
10% கூட்டு வட்டிக்கு போட்டா 6050 கிடைக்கும். கரெக்ட்டா நீங்க போட்டு பார்த்தா கரெக்ட்டா கிடைக்கும். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன சார் அப்டின்னா, ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. அப்ப ரொம்ப சிம்பிள். இதுல நான் செஞ்சிருக்க விஷயம் ஃபார்முலா கரெக்ட்டா எழுதியிருக்கேன். ஃபார்முலா கரெக்ட்டா எழுதுனாவே உங்களுக்கு பாதி ஆன்சர் முடிஞ்ச மாரி. ஓகே. அவ்வளவுதான். அடுத்து அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு கிராமத்தில் மக்கள் தொகை ஒவ்வொரு வருடமும் 5% அதிகரிக்கிறது. அப்ப R வந்து குடுத்துட்டான். அதுக்கடுத்து தற்போது மக்கள் தொகை 50,500. தற்போதுனா P அதுவும் குடுத்தாச்சு. 2 வருடங்களுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை என்னவா இருக்கும்? 2 வருடங்களுக்கு பிறகு என்னன்னு குடுத்தாச்சு. இப்ப Pங்கிறது நமக்கு 50,500. Rங்கிறது 5%. Nங்கிறது 2 வருடங்கள். அப்ப 2 வருடங்கள் கழித்து கேட்டிருக்கானா? அப்ப நம்ம பார்முலா கூடுதல் தான். அப்ப பார்முலா தெரியும். நான் வருடங்கள்ல தான் இருக்கு. 2 வருடங்களுங்கும்போது P இன்டு அதே ஃபார்முலா 6/100 ஹோல் பவர் n. இங்க கேட்டிருக்கிறது A கேட்டிருக்காங்க அப்படியே மாத்தி. அப்ப 50,500 ஓப்பன் பிராக்கெட் 1 பிளஸ் 5/100 எத்தனை வருடங்கள்? 2 வருடங்கள். இப்ப அடிக்கலாமா? 5 100 அடிச்சா 20 வருது. அப்ப 50,500 ஓப்பன் பிராக்கெட் இந்த 20 குறுக்கு பெருக்கல் பண்ணா என்ன வரும்? 20 பிளஸ் இங்க என்ன? ஒரு 5 5 தானே? 1 வகுத்தல் 20 ஹோல் ஸ்கொயர்ன்னு வரும். அப்ப 20 பிளஸ் 1 21 மேல வரும். அப்ப ஒரு ஸ்டெப் நம்ம இக்னோர் பண்றோம் அப்படின்னா, என்ன வரும் உங்களுக்கு? அதாவது மேல 21 இன்டு 21 ஸ்கொயர் போட்டிருக்கிறதுனால. கீழ 20 இன்டு 20 அப்படின்னு வரும். அப்ப கீழ 20 இன்டு 20. இப்ப நீங்க என்ன செய்யணும்? இப்ப இந்த 0க்கும் இந்த 0க்கும் அடிச்சிடலாம். இந்த 0க்கும் இந்த 0க்கும் அடிச்சிடலாம். 4 2 2 505 2ஆல அடிச்சா எவ்வளவு வரும் உங்களுக்கு அப்படின்னா 252.5 வரும். போட்டு பாருங்க 252.5. அதுக்கடுத்து 4 2 2 இந்த 252 அடிச்சா எவ்வளவு வரும் அப்படின்னா 126.25 வரும். 2ஆல தான் அடிச்சிருக்கேன். சிம்பிள். அப்ப மீதி என்ன இருக்கு? 126.25 இன்டு 21 இன்டு 21 இருக்கு. அப்ப இதெல்லாம் பெருக்குனா 21 இன்டு 21 பெருக்குனாவே உங்களுக்கு வந்துரும் 441. அப்ப 126.25 தனியா வச்சுக்கிருங்க. 21 இன்டு 21 441. அப்ப இப்போ இப்ப இது 2யும் பெருக்குனா உங்களுக்கு என்ன வரும்? அதாவது 55,676.25ன்னு வரும். ஓகே. இப்ப இத ரவுண்ட் அப் பண்ணோம்னா ஆப்ஷன் தகுந்த மாரி 55,676ன்னு கிடைக்கும். 2 வருடங்கள் கழித்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 55,676ன்னு இருக்கும். இப்ப மேல பாருங்க கொஸ்டின. ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஒவ்வொரு வருடமும் 5% அதிகரிக்குதுன்னு குடுத்திருந்தான். அதன் தற்போதைய மக்கள் தொகை 50,500. அடுத்து 2 வருடங்களுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை என்னவா இருக்குன்னு கேட்டிருக்கு. அப்ப என்னவா இருக்கும்? 55,676 இருக்கும். இத சிம்பிளா போட முடியும்னா போடலாம். மக்கள் தொகை தற்போதுல இருக்கிறதுல 5% போடுங்க. அந்த வேல்யூ தனியா எடுத்து வச்சுக்கிடுங்க. அதுக்கடுத்து அத கூட்டி மொத்த தொகைய விட அதுக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இப்ப 50,500க்கு வந்து 5% போடும்போது ஒரு அமௌண்ட் வருதுன்னா, அடுத்து 2வது வருஷத்துக்கு போடும்போது வந்த அமௌண்ட்ட அந்த 50,500ஓட கூட்டி அதுக்கு 5% போட்டா வரும். இப்ப நீங்க அத மொத்தமா ஆட் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு நான் சொன்ன இந்த வேல்யூ வரும். 55,676. இது வந்து டைரக்ட்டா போடுறது. நீங்க பிராக்டிஸ் பண்ண நான் என்ன சொல்றேங்கிறது உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். இல்லாட்டி நீங்க ஃபார்முலா அப்ளை பண்ணியே போட்டுருங்க. ஏன் அந்த குழப்பம்? ஓகேவா? அப்ப இதுக்கு ஆப்ஷன் பார்க்கணுமா? எங்க இருக்கு? ஆப்ஷன் 55,676. ஆப்ஷன் டில இருக்கு. அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரூ. 625 ஆனது 2 ஆண்டுகளில் ரூ. 900 கூட்டு வட்டியில் கிடைக்கிறது எனில், வட்டி வீதம் காண அப்படின்னு குடுத்திருக்காங்க. அப்ப கூட்டு வட்டியில 2 ஆண்டுகள்ல ரூ. 625ங்கிறது என்ன கிடைக்குது? 900 கிடைக்குது. அப்ப ரொம்ப சிம்பிள். முடிஞ்சு போச்சு. அப்ப இதுல குடுத்திருக்க அசல் வந்து 625 ஆண்டுகள் வந்து 2 ஆண்டுகள். கிடைக்கிற மொத்த தொகை ஏ வந்து 900. இப்ப வட்டி வீதம் 6 தான் கேட்டிருக்கு. ஓகே. நார்மல் ஃபார்முலா. 2 ஆண்டுகள்னாவே உங்களுக்கு என்ன வருடங்கள்ல குடுத்திருக்காங்களா? அப்ப ஏ ஈக்குவல் டூ அதேதான். பி இன்டு 1 பிளஸ் 6/100 ஹோல் பவர் n தான் நீங்க ஃபார்முலா போட போறீங்க.
ஆனா இதுல 6 கேட்டிருக்காங்க. அப்ப இத எப்படி சார் சால்வ் பண்ணா? ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க வேல்யூவ. அப்ப 900 A இஸ் ஈக்குவல் டூ P 625 ஓப்பன் பிராக்கெட் 1 பிளஸ் 6 வகுத்தல் 100 ஹோல் பவர்ல எத்தன ஆண்டுகள்ல? 2 ஆண்டுகள். அதுக்கடுத்து இந்த 625 அங்கிட்டு போக வேணுமா? 900 வகுத்தல் 625 இஸ் ஈக்குவல் டூ இந்த சைடு எப்படி இருக்கு? அந்த 100 குறுக்கு பெருக்கல் பண்ணா 100 பிளஸ் 6 வகுத்தல் 100 ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு இருக்கு. இதுதான் ஓகே. இப்ப 5ஆல அடிச்சோம் அப்படின்னா இந்த 900 வகுத்தல் 625 ஓகே. அப்ப 5ஆலயும் அடிக்கலாம், இல்லாட்டி 25ஆலயும் அடிக்கலாம். நீங்க எதுல வேணுமானாலும் அடிங்க. இப்ப நம்ம இத வந்து 30 வரையும் வரும். ஓகே. இது 25 வரையும் வரும் அடிச்சோம்னா. ஓகே. அடுத்து 15ஆலயும் அடிக்கலாம். அப்ப லாஸ்ட்டா 30 கீழ 25 அப்படின்னு வரும். இந்த 100 இங்க கொண்டு வாங்க. இன்னமும் அடிக்கலாம் 5ஆல அப்படியே வச்சுக்கிருங்க. இந்த 100 இங்கிட்டு கொண்டு வந்தா இப்படி வரும். இங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோமே. சார். 100 வந்து இதுக்குள்ள இருக்கு. அப்ப ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இப்ப நமக்கு 30 வகுத்தல் 25 ஈக்குவல் டூ 100 பிளஸ் 6 வகுத்தல் 100 ஹோல் ஸ்கொயர்ன்னு இருக்கு. இந்த ஹோல் ஸ்கொயர் நான் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு என்ன செய்றேன்? இந்த பக்கம் நான் ஸ்கொயர் எடுக்கிறேன்னு வச்சுக்கிறேங்க. அப்ப 30 சரி. ஒரு சின்ன மிஸ்டேக்கு. என்ன அப்படின்னா, இங்க 900 இருந்துச்சுல்ல, அத அடிக்கலன்னா எப்படி எழுதிக்கலாம்? 30 ஸ்கொயர்ன்னு எழுதிக்கலாம். 625 25 ஸ்கொயர்ன்னு எழுதிக்கலாம். இப்ப 30 வகுத்தல் 25 ஹோல் ஸ்கொயர்ன்னு எழுதிக்கலாம். 100 பிளஸ் 6 வகுத்தல் 100ன்னு எழுதிக்கலாம். அப்ப இந்த ஸ்கொயருக்கு இந்த ஸ்கொயருக்கும் அடிபட்டு போயிரும். அப்ப 30 வகுத்தல் 25 ஒத்தையும் இருக்கும். அப்ப இந்த 100 இங்கிட்டு வந்துச்சுன்னா, வகுத்தல் உள்ளது பெருக்கல்ல வந்துரும். இங்க 100 பிளஸ் 6 ஒத்தையும் இருக்கும். அப்ப 4 25 100. அப்ப 30 இன்டு 4 4 12. அதாவது 120 ஈக்குவல் டூ 100 பிளஸ் 6. இந்த 100 இங்கிட்டு வந்துச்சுன்னா 120 மைனஸ் 100 ஈக்குவல் டூ 6. 120ல 100 போச்சுன்னா 20. அப்ப 6 ஈக்குவல் டூ 20%. தட்ஸ் ஆல். ரொம்ப குழப்ப வேண்டியதில்ல. நான் அடிக்கவே கூடாது. அதான் மாத்தி சொல்லிட்டேன். சரி, ஓகேவா? அப்ப சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் 20%. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதாவது ரூ. 5000க்கு 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியானது எவ்வளவுன்னு கேட்கிறான். அப்ப இங்க அசல் 5000 வட்டி விகிதம் R வந்து 12%, ஆண்டு வட்டி வந்து N வந்து 2. என்ன கேட்கிறாங்க அப்படின்னா கூட்டு வட்டி வீதம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்கிறாங்க. கூட்டு வட்டி வீதம் தான் கேட்கிறாங்க. அப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கூட்டு வட்டி வீதம் வேணும் அப்படின்னா இப்ப மொத்த தொகை நமக்கு தெரியும். மொத்த தொகைங்கிறது என்ன? அசலோட அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சேர்க்கிறது. அப்ப அந்த இது நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வேணும்னா என்ன அர்த்தம்? இந்த P இங்க இருந்துச்சுன்னா A மைனஸ் P இஸ் ஈக்குவல் டூ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி வீதம்னு வந்துரும். தட்ஸ் ஆல். இது அந்த ஈக்குவேஷன் 1 தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் A கண்டுபிடிக்கணும். நமக்கு P தெரியும். அப்ப A இஸ் ஈக்குவல் டூ ஆண்டுகள்ல தான் வட்டி குடுத்திருக்காங்க. ஆண்டுகள் தான் குடுத்திருக்காங்க. எண் ஆண்டுகள். அப்ப P இன்டு ஓப்பன் பிராக்கெட் 1 பிளஸ் R வகுத்தல் 100 ஹோல் பவர் என்ன போட்டுக்கிறோம். இப்ப A தான் வேணும். A தான் கண்டுபிடிக்கணும். அப்ப அசல் வந்து 5000 1 பிளஸ் வட்டி வீதம் 12% வகுத்தல் 100 ஆண்டு வந்து 2. இத நம்ம சால்வ் பண்ணி ஃபர்ஸ்ட் A கண்டுபிடிக்கணும். அப்ப இத 12 100 அடிச்சிடலாமா? ஓகே. 6 2 12 50 2 100. முய் 2 6 25 2 50. அப்ப 5000 ஓப்பன் பிராக்கெட் இந்த 25 இங்க பண்ணா 25 பிளஸ் 3 கீழ 25 இருக்கும். ஹோல் ஸ்கொயர் இருக்கு. 5000 25 3 கூட்டினா 28 கீழ 25 ஹோல் ஸ்கொயர். 5000 இன்டு 28 இன்டு 28 வகுத்தல் 25 இன்டு 25. இப்ப இந்த 5000த்த 25 வச்சு ஹேண்டில் பண்ணலாமா? ஓகே. அப்ப
200 அடிங்க 25. இந்த 25 200 அடிச்சோம்னா 100க்கு 4 200க்கு அப்ப 8 25. அப்ப அவ்வளவுதான். 8 இன்டு 28 இன்டு 28. அப்ப எத்தனை வரும்? 6272. இதுதான் நம்மளுடைய அசல். முடியல. இப்ப ஈக்குவேஷன் 1க்கு வாங்க. அது என்ன சொல்லுது? அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் வேணும். அசல்லேருந்து சாரி மொத்த தொகையிலேருந்து அசல கழிக்கணும்னு சொல்லுது. மொத்த தொகை 6272. அசல் 5000. கழிச்சா நமக்கு என்ன வரும்? 1272 தான் நம்மளுடைய கூட்டு வட்டி விகிதம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அது மேல பாருங்க ஆப்ஷன. 1272. அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பிராக்டிஸ் பண்ண பண்ண வந்துரும். இப்ப ஃபார்முலா எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபார்முலா தெரிஞ்சா தானே உங்களால சால்வ் பண்ண முடியும். அடுத்து எத்தனை ஆண்டுகளில் சார் கான்செப்ட்லாம் நான் சால்வ் பண்ணுவாங்களே சிலவங்க அப்படி பண்ணலாமா சார் அப்படின்னா பண்ணலாம். அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ண பண்ண வரும். ஓகேவா? நான் வந்து ஃபர்ஸ்ட் எளிமையான மெத்தட் தான் உங்களுக்கு குடுக்குறேன். ஃபார்முலா வச்சு இப்படி சால்வ் பண்ணலாம். இப்ப பார்த்த உடனே நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். தனி வட்டி, கூட்டு வட்டின்னா. மனக்கணக்கிலே. அதுக்கு பிராக்டிஸ் நெறைய வேணும். அந்த அளவுக்கு நீங்க வந்து குழப்பிக்க வேணாம். ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்கிற மாரியே கொண்டு வாங்க. அடுத்து எத்தனை ஆண்டுகளில் ரூ. 2000க்கு 10% கூட்டு வட்டி வீதத்தில் கிடைக்கும் தொகை ரூ. 2420 மாறும்? அசல் குடுத்துட்டான், மொத்த தொகை குடுத்துட்டான், வட்டி வீதம் குடுத்துட்டான், என்ன கேட்டிருக்கு. முடிஞ்சிருச்சு. இப்ப எத்தனை ஆண்டுகள்? ஆப்ஷன பார்க்கும்போது என்ன ஆண்டுகள் தான். 4, 2, 1, 3 ரவுண்ட்ல தான் குடுத்திருக்கான். பாதியோ, கால் பகுதியோ, இல்ல வந்து இன் இயர், எக்ஸ் மாதங்கள் அப்படின்னோ குடுக்கல. இல்ல வருட வட்டி வீதம் 2 வருடத்துக்கு இடைப்பட்ட வருட வட்டி வீதமோ, சாரி 2 வருடத்துக்கு இடைப்பட்ட வித்தியாசமோ, 3 வருடங்களுக்கு இடைப்பட்ட வித்தியாசமோ கேட்கல. இப்ப இது மூலம் நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சுன்னா, என்ன ஆண்டுகள் குடுத்திருக்கும்போது ஃபார்முலா A is equal to P into 1 plus R வகுத்தல் 100 ஹோல் பவர் nங்கிறது முடிவாகி போச்சு ஃபார்முலா. இப்ப நமக்கு A தெரியும் 2420. அசல் 2000. 1 பிளஸ் Rங்கிறது 10 வகுத்தல் 100 என்னங்கிறது தெரியாது. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இந்த கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன். ஓகேவா? எல்லாமே எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் அதிகம் குடுத்துருக்கேன். அப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்றேன் அப்படின்னா, இந்த 2000 இங்க கொண்டு வந்துருவோம். 2420 வகுத்தல் 2000 இங்க கொண்டு வந்துருவோம். இங்க வந்து ஸ்ட்ரெய்ட்டா போட்டுறோமா? இங்க ஒரு 0 இந்த 0 அடி போட்டுறோம். 10 பிளஸ் 1 11 வகுத்தல் 10 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். ஸ்ட்ரெய்ட்டாவே போட்டுட்டேன். இந்த 10 இங்க 10 குறுக்கு பெருக்கல் பண்ணா 11 10 பிளஸ் 1 இருக்கு. 11 மேல வந்துரும். கீழ 10 சாரி ஹோல் ஸ்கொயர் போடக்கூடாது. தெரியாது. என்ன ஆண்டுகள்? என்னன்னு வச்சுக்கிறோம் மேல. சரி ஓகே. இதுவரை முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த சைடு வாங்க. இந்த சைடு என்ன செய்யலாம்? இந்த சைபருக்கு இந்த சைபர் அடிபட்டுறலாம். அப்ப மேல 242 இருக்கும். கீழ 200 இருக்கும். இந்த சைடு 11 வகுத்தல் 10 வரும். இப்பயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த எண்ணு வேணும் அப்படின்னா, அந்த ஃபார்மேட்டுக்கு இத கொண்டு வந்துட்டா போதும். இப்ப உங்களுக்கே தெரியும். 11 இன்டு 11 வராது. அடிக்கணும். ஒரு டைம் அடிச்சுடுமா? 2வது அடிப்போம். 1 2 2 2 4 1 2 ஆ 1 2 100. அப்ப 121 வகுத்தல் 100ன்னு இருக்கு. இப்போ கரெக்ட்டா வந்துரும். 11 வகுத்தல் 10 ஹோல் பவர் n. 121 என்ன சொல்லலாம்? 11 இன்டு 11. இப்ப 11 இன்டு 11. 10 என்ன செய்யலாம்? 100 என்ன செய்யலாம்? 10 இன்டு 10. இப்ப இது எப்படி எழுதலாம்? 11 வகுத்தல் 10 ஹோல் ஸ்கொயர்ன்னு எழுதலாம். இஸ் ஈக்குவல் டூ இங்க என்ன இருக்கு? 11 வகுத்தல் 10 தான் இருக்கு. ஹோல் பவர் n. அப்ப இந்த எண்ணுக்கு என்ன ஆன்சரு? 2 ஆண்டுகள். அப்ப n ஈக்குவல் டூ 2 ஆண்டுகள். அப்ப இது மூலம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எத்தனை ஆண்டுகளில் 2000க்கு 10% கூட்டு வட்டி வீதத்தில் கிடைக்கும் தொகை 2420 மாறும் அப்படின்னா 2 ஆண்டுகள். அப்ப அசல் 2000ங்கிறது 10% கூட்டு வட்டி வீதத்துல 2 ஆண்டுகள்ல 2420 கிடைக்கும். அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கிறேங்க. அடுத்த கொஸ்டின். அடுத்து ரூ. 3200க்கு 2.5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி கணக்கிடுறது. அப்ப கொஸ்டின்ஸ நல்லா பாருங்க. அப்ப குடுத்திருக்க அசல் தொகை 3200. ஃபர்ஸ்ட் அத மென்ஷன் பண்ணிருவோம். 2.5% ஆண்டு வட்டி வீதம் குடுத்துட்டான். அப்ப ஆர் வந்து 2.5%. அதுக்கடுத்து ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் அப்படின்னு குடுத்திருக்கான்.
எத்தனை ஆண்டு? 2. 2 ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டியை காண். அப்ப n = 2. கூட்டு வட்டியை காண். CI தான் கேட்டிருக்கான். முதல்ல சொன்ன அதே தான். அதாவது மொத்த தொகை அசல் பிளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். கேட்டிருக்கிறது கூட்டு வட்டி விகிதம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்கான். அப்ப CI A மைனஸ் P. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. முதல்ல சொன்னேனே அதே ஃபார்மேட் தான். இப்ப நான் இதுல என்ன செய்ய போறேன்னா, அசல வச்சுக்கிட்டு மொத்த தொகையை வந்து கால்குலேட் பண்ணா போதும். அப்ப n ஆண்டுகள் குடுத்திருக்கனால A எவ்வளவு குடுத்திருக்கான்? 3200 1 பிளஸ் ஸ்ட்ரெயிட்டா ஃபார்முலா எழுதணுமா? திருப்பி திருப்பி எழுதணுமா? ஓகே. 1 பிளஸ் R வகுத்தல் 100 ஹோல் பவர் n. இங்க R ன்னா 2.5%. அப்ப இந்த இடத்துல 2.5% எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா, இப்ப 2.5% வகுத்தல் 100 போடுங்க. அப்ப மேல என்ன செய்யுது? 100 கீழ 10 வருது அப்படின்னா, மேல என்ன செய்யலாம்? 25 அப்படின்னு எழுதிக்கலாம். புரியுதா? அப்ப 25 வகுத்தல் 10 கூட எழுதிக்கலாம். 25 வகுத்தல் இல்லாட்டி நீங்க இப்படி கூட எழுதிக்கலாம். சார் பெர்சன்டேஜ்லாம் மாத்த வேண்டாம் சார். முதல்ல மதிப்பு கொடுங்க சார் அப்படின்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப 2.5% இருக்கா? இந்த 2.5 என்ன செய்யலாம்? 25 10 பவர் மைனஸ் 1 பெர்சன்டேஜ்ன்னு எழுதலாமா? 10 பவர் மைனஸ் 1 கீழ வந்தா என்ன வரும்? 10 பவர் பிளஸ் 1 வருமா? இது எப்படி எழுதலாம்? 25 வகுத்தல் 10% எழுதலாமா? இப்படி சிம்பிள் வடிவத்துல மாத்தி வச்சுக்கிறது. இப்ப 25 வகுத்தல் 10 கீழ 100 இருக்கு. எண்ணுங்கிறது 2. இத கொண்டு வந்தீங்க அப்படின்னா இப்ப புரியும் உங்களுக்கு. அப்ப 3200 ஓப்பன் பிராக்கெட் 1 பிளஸ் 25 கீழ 10 ஆல்ரெடி ஒரு 100 இருக்கு ஹோல் ஸ்கொயர். இப்ப அடிக்கலாமா சார்னா, இந்த 25 100 அடிச்சா 4 வரும். அப்ப 3200 அப்ப 4 × 10 40 40 இங்க குறிக்கோள்னா 1 அப்ப 40 பிளஸ் இங்க 1 41. அப்ப எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். 1 வகுத்தல் 40 ஹோல் ஸ்கொயர்ன்னு இருக்கும். இதுதான் சொல்றேன். குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது 1 × 40 40 பிளஸ் 1 இருக்கும்போது 41. அப்ப 3200 மேல 41 கீழ 40 ஹோல் ஸ்கொயர். அந்த ஹோல் ஸ்கொயருக்கு பதிலா 41 × 40ன்னு கூட போட்டுக்கலாம். இந்த சைபருக்கு இந்த சைபர் அடிபட்டு போயிரும். இந்த சைபருக்கு இந்த சைபர் அடிபட்டு போயிரும். 1 நாங்க நாங்கா 8 நாங்கா 32 1 நாங்க நான்கு 7 நாங்க 8. அப்ப 2 × 41 × 41 எவ்வளவு சிம்பிளா வந்துருச்சுன்னு பாருங்க. 41 × 2 82 82 × 41 போட்டாவே ஆன்சர் வந்துரும். எவ்வளவு சார் வரும் அப்படின்னா 3362. அப்ப மொத்த தொகை ஏங்கிறது ரூ. 3362. இப்ப நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன சார் அப்படின்னா, ஈக்குவேஷன் 1 இருக்குல்ல, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி விகிதம் தான் தேவை. அப்ப 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். 1 என்ன சொல்லுது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா, மொத்த தொகையிலிருந்து அசல கழிங்கன்னு சொல்லுது. மொத்த தொகை 3362. அசல் 3200. அப்ப எவ்வளவு வருது? காம்பவுண்ட் ரூ. 162. RS 162 தான் நம்மளுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்ப மேல வாங்க ஆப்ஷன் வாங்க. ரூ. 162. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தட்ஸ் ஆல். அடுத்து அதுக்கடுத்து கூட்டு வட்டியானது கூட்டு வட்டியானது காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் தொகையை எந்த சூத்திரத்தை பயன்படுத்தி காணலாம் கேட்டிருக்காங்க. இப்பதானே உங்களுக்கு சொன்னேன். காலாண்டுக்குன்னு வந்தா என்ன வரும்? ஆண்டுகள் ஆண்டுகள் அப்படின்னா இப்ப எழுதுன ஃபார்முலா A = P × 1 பிளஸ் 6 வகுத்தல் 100 ஹோல் பவர் n. அரையாண்டு அப்படின்னா P 1 பிளஸ் 6 வகுத்தல் 2 100 மேல 2n. அதே காலாண்டு கால் பகுதி எப்படின்னா P 1 பிளஸ் 6 வகுத்தல் 4 100 மேல 4n. ஞாபகம் இருக்கா? அப்ப என்ன 6 வகுத்தல் 4 4n இருக்கணும். ஏன்னா கேட்டிருக்கிறது காலாண்டு தான் கேட்டிருக்காங்க. காலாண்டு தான் கேட்டிருக்கு. அப்ப இது எங்க இருக்குன்னு பாருங்க. மேல 4n இருக்க மாதிரி அதை ஸ்ட்ரெயிட்டாவே குடுத்துட்டான். 6 வகுத்தல் 4 இங்க குடுத்திருக்கணும். ஓகேவா? அது குடுக்கல. அதனால ஆப்ஷன் வந்து கீழ 400னாச்சும் குடுத்துருக்கணும். ஒண்ணு 6 வகுத்தல் 4ன்னு குடுத்திருக்கணும். இல்ல 400னாச்சும் குடுத்திருக்கணும். அப்ப இந்த ஆப்ஷன்ல என்ன தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கீழ 400ங்கிறது குடுக்காம இருந்திருக்கலாம். ஓகேவா? அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தட்ஸ் ஆல். அடுத்து அடுத்த கொஸ்டின். இதுக்கே அவ்வளவு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ஓகே. ஃபார்முலா தானே. ஓகே. அடுத்து அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, 20,000க்கு 15% ஆண்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டியை காணுங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்ப குடுத்திருக்க அசல் வந்து 20,000 வட்டி விகிதம் R வந்து 15%. என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி விகிதம்.
இது 2 ஆண்டுகள் இல்ல. கொஸ்டின் தப்பா அடிச்சுட்டாங்களோ? எப்படி குடுத்திருப்பான்னா, இப்படி குடுத்திருப்பாங்க. 1/3 இயர்ஸ்ன்னு குடுத்திருக்கணும். இது எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். ஓகே. ஓகே. மாத்திக்கிறேங்க. இப்படி குடுத்திருக்கேன். அப்ப என்ன கேட்டிருக்கான்? கூட்டு வட்டி விகிதம். சிஏ வந்து கேட்டிருக்காங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. போட்டுறலாம். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? 2 ஆண்டுகள் 1/3 இயர்ஸ் அப்படின்னு குடுத்திருக்காங்க. அப்ப உங்களுக்கு என்ன ஆண்டுகள் எக்ஸ் மந்த்ன்னு சொல்லுவோம்ல, அது மாரி தான் கிட்டத்தட்ட குடுத்திருக்காங்க உங்களுக்கு. அப்ப அப்படி பார்லா வந்தாவே என்ன அப்படி வந்தாவே என்ன சொல்லியிருக்கேன்? ஆண்டுக்கு ஒரு முறை ஏ ஈக்குவல் டூ பி இன்டு இது வந்து அந்த நம்பர் சவுண்டுக்கு வருடங்களுக்கு ஹோல் பவர் குடுத்திருக்க ஃபர்ஸ்ட் உள்ளது. இத ஏன்னு வச்சுக்கிறோமா? இத ஏன்னு வச்சுக்கிறோம். இத பின்னு வச்சுக்கிறோமா? அதாவது ஏன்னு வச்சுக்கிறது. 2 ஆண்டுகள் போடுறத. அடுத்து இன்டு பெருக்கல் 1 பிளஸ் பி வகுத்தல் பி இன்டு ஆர் வகுத்தல் 100 அவ்வளவுதான். அப்ப இங்க பிங்கிறது என்ன குடுத்திருக்கான்? 20,000 குடுத்திருக்கான். 1 பிளஸ் ஆர்ங்கிறது என்ன குடுத்திருக்கான்? 15 வகுத்தல் 100 ஏங்கிறது 2 ஆண்டுகள். இதுவரையும் பிரச்சனை இல்ல. இங்கிட்டு 1 பிளஸ் 1/3 அவனே குடுத்துட்டான். ஓகே. அப்ப மேல போட்டு 12 அடிச்சு குடுத்துருக்கான்னா, அப்ப 4 மாசமா இருக்குமோ? 4 வகுத்தல் 12 போட்டா தானே ஒரு நாங்க 4 12 1/3 வரும். அப்ப 4 வகுத்தல் 12 தான் 1/3 அவனே பிரிச்சு குடுத்துட்டான். இயர்லயே குடுத்துட்டான். இப்ப இன்டு 6 என்ன? 15 வகுத்தல் 100. 1 1 3 5 15 இங்கே அடிச்சாச்சு. இந்த 5 100 அடிச்சோம்னா 20 5 100. ஓகே. அதே மாரி இங்க 15 3 5 15 20. அப்ப 20,000 வெளில வச்சுக்கிறங்க. அப்ப குறுக்கல் போனா 20 + 3 23 மேல வந்துரும். கீழ 20 இருக்கு. இது ஸ்கொயர். அதுக்கடுத்து இங்க என்ன வரும்? 20 21 வகுத்தல் 20 அப்படின்னா வரும். இப்ப எழுதலாமா? அப்ப 20,000 23 இன்டு 23 வகுத்தல் 20 இன்டு 20. இங்க 21 வகுத்தல் 20. இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 போயிரும். இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 போயிரும். இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 போயிரும். ஓர் 2 2 5 2 20. ஓர் 2 2 I 2 10. ஓகே. அப்ப மேல 5 இன்டு 23 இன்டு 23 இன்டு 21 வகுத்தல் 2. அப்ப இது எப்படி எழுதலாம் சார் அப்படின்னா 55,545 வகுத்தல் 2. 27,772.50 பைசான்னு வரும். இது வந்து நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஏ கண்டுபிடிச்சிருக்கோம். அவசரப்பட்டுறக்கூடாது. இன்னும் இருக்கு. நமக்கு தேவை ஈக்குவேஷன் 1 படி என்ன? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். இப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு ஏ மைனஸ் மொத்த தொகை அசல கழிக்கணும். மொத்த தொகை 27,772.50 பைசா மைனஸ் 20,000 அசல் கழிச்சா 7,772.50 பைசா ரூபாய் அப்படின்னு போடுங்க. இதுதான் நமக்கு கூட்டு வட்டி விகிதம். மேல பாருங்க. எங்க இருக்கு? 7,772.50 பைசா. இங்க பாருங்க ஆப்ஷன். 7,772 இருக்கு. 0.50 பைசா இருக்கு. நீங்க இத போடாம விட்டிருந்தீங்க அப்படின்னா மாட்டியிருப்பீங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகே. அடுத்து இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இங்க போறத பொறுத்து தான் இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி யாது அப்படின்னு கேட்டிருக்கான். ஒரு தொகை தனி வட்டியில் 4 ஆண்டுகளில் 50% அதிகரித்தால் 10,000க்கு 3 ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டி யாது? இந்த வார்த்தை இங்க கொண்டு வந்திருக்கணும். ஓகே. There is 50% increase in amount in 4 years. Simple interest கொடுத்துட்டான். What will be the compound interest of Rs 10,000 after 3 years கேட்கும். அப்ப ஒரு தொகை தனி வட்டியில் 4 ஆண்டுகளில் 50% அதிகரித்தால்
அதான் 10,000க்கு அதிகரித்தால் 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி யாது அப்படின்னு கேட்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, வருடங்கள் என்ன குடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 4 வருடங்களுக்கு போட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே. 4 வருடங்களுக்கு எண் வந்து என்ன? இங்க தனியா எழுதுறேன் ஃபர்ஸ்ட். இத 2 பகுதியா நான் குடுக்குறேன். நல்ல கொஸ்டின் இங்கிலீஷ்ல படிங்க. தேர் இஸ் 50% இன்கிரீஸ் இன் அமௌண்ட் இன் 4 இயர்ஸ் அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்ப என்ன 4 வருடங்களில் தனி வட்டி விகிதத்தில் அந்த தொகை வந்து 50% இன்கிரீஸ் ஆகுதுன்னு குடுத்திருக்கான். ஓகே. வாட் வில் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஆர்எஸ் 10,000 ஆஃப்டர் 3 இயர்ஸ்ன்னு கேட்டிருக்கு. அப்ப இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதுல அசல் என்னன்னு தெரியல. நம்ம தான் அஸ்யூம் பண்ணிக்கிறோம். எப்ப 4 வருஷத்துல 50% இன்கிரீஸ் ஆகுது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்னு குடுத்திருக்கானே, அப்ப நான் ஃபர்ஸ்ட் இவன வந்து நான் பார்க்க போறேன். யார பார்க்க போறேன் அப்படின்னா, இவன ஒத்தி நான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண போறேன். அந்த தொகை என்னன்னு நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே. அப்ப நான் ஃபர்ஸ்ட் இவன சால்வ் பண்றேன். அப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பா வரும். நமக்கு ஏன் குழப்பிக்கிட்டு. இப்ப இவன மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா, அதுல எத்தன வட்டங்கள் குடுத்திருக்காங்க? எண் வந்து 4 வட்டம் குடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து அதுல வட்டி வீதம் எவ்வளவு குடுத்திருக்காங்க? வட்டி வீதமா என்ன குடுத்திருக்காங்க? 50% இன்கிரீஸ் ஆகும்னு குடுத்திருக்கான். 50%னா 50% போடக்கூடாது. பொதுவா மொத்த தொகை 100. அதுல 50% அதிகரிக்குது அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும்? 180% அப்படின்னு போடணும். +50. அதுக்கடுத்து அசல வந்து நான் ரவுண்டா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இல்லாட்டி ஒரு வேல்யூ குடுத்துக்கலாம். 100 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மாரி சம்ம தொகை 100ன்னு வச்சுக்கிறேங்க. ஓகே. அ மொத்த தொகை தான் அதிகரிக்குது. இது ஆர்ன்னு குடுக்கக்கூடாது. ஏன்னு வச்சுக்கிறேன். மொத்த தொகை 150% அதிகரிக்குது. ஆர் தெரியாது. ஓகே. இது இந்த இதுக்கு. அப்ப தேர் இஸ் 50% இன்கிரீஸ் இன் அமௌண்ட் இன் 4 இயர்ஸ் அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதுக்கு. ஏன்னா வட்டி விகிதம் தெரியாது. அப்ப நல்லா கவனிக்க இந்த இடத்துல. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்னு குடுத்துட்டேன்னா, எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டூ பிஎன்ஆர் வகுத்தல் 100. இதுல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். 50% தான் மொத்த தொகை அதிகரிக்குது. அப்ப 50% அதிகரிக்குன்னா மீதி எவ்வளவு இருக்கீங்க? 50 தான் இருக்க போகுது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே. ஏன்னா, உங்களுக்கு அசலோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கூட்டுனது தான் மொத்த 150. அசல் 100ன்னா இதானே உங்களுக்கு கால்குலேஷன். ஏ ஈக்குவல் டூ பி பிளஸ் எஸ்ஐ. இதுல அசல் 150 அப்படின்னா, இந்த 100ஓட எஸ்ஐ எவ்வளவு வந்து கூட்டியிருப்பீங்க? 50 தான் கூட்டியிருப்பீங்க. அதுதான் இங்க நான் போட்டிருக்கேன் எஸ்ஐ. ஓகேவா? அதுக்கடுத்து பி யோட வேல்யூ தெரியுமா? 100ன்னு எடுத்திருக்கோம். என்ன தெரியுமா? 4. 6 தெரியாது. அத அப்படியே வச்சுக்கிறேன். வகுத்தல் கீழ 100. இப்ப இத ஈஸியா சால்வ் பண்ணலாம்னா பண்ணலாம். இந்த 100க்கு இந்த 100க்கும் அடிப்படை இந்த 4 இங்க வந்துரும். 50 வகுத்தல் 4ன்னு வந்துரும். இங்க 6 இருக்கும். 2 4 25 வரும். 2 2 25 அடிச்சா 12.5 வரும். அப்ப R ஈக்குவல் டூ 12.5% ஒரு விஷயத்த முடிச்சுட்டேன். அதாவது தனி வட்டி வீதத்தில் வட்டி வீதம் 12.5ஆக இருக்கும் பொழுது, ஏங்கிற அசல் 180 50% அதிகரிக்கும்னு சொன்னாங்களா 150 மொத்த தொகை. 4 வருடத்துல. அதுக்கு எவ்வளவு வட்டி வீதம் அப்படின்னா 12.5% கண்டுபிடிச்சாச்சு. இப்ப கூட்டு வட்டி. எதுக்கு வரப்போறோம் அப்படின்னா, அடுத்த லைனுக்கு. வாட் வில் பி த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அவங்க குடுத்துட்டாங்க. ஆர்எஸ் 10,000 ஆஃப்டர் 3 இயர். அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஆர்எஸ் 10,000ங்கிறது எவ்வளவு அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்கு. அப்ப வட்டி விகிதம் அதே தான். அப்ப இங்க என்ன சார் அப்படின்னா, பிங்கிறது 10,000 குடுத்துட்டான். ஆர்ங்கிறது 12.5% அதே வட்டி விகிதம்னு குடுத்துட்டான். இந்த வார்த்தைக்காண்டி தான் இத கண்டுபிடிச்சோம். மேல உள்ளது. என்னங்கிறது குடுத்துட்டான். 3 வருஷம்னு குடுத்துட்டான். இப்ப என்ன வேணும்? கூட்டு வட்டி விகிதத்துல எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப சொன்ன அதே தான். A ஈக்குவல் டூ P பிளஸ் C டாட் I. C டாட் I காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா A மைனஸ் P. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்ப நம்ம எப்பயும் போல கண்டுபிடிப்போமா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, A வேணும். A இஸ் ஈக்குவல் டூ n வருடங்கள் தானே? 1 பிளஸ் 6 வகுத்தல் 100 ஹோல் பவர் n. அப்ப P யோட தொகை நமக்கு தெரியும். எவ்வளவு குடுத்திருக்கோம்? 10,000. 10,000த்த வெளில வச்சுக்கிறேங்க. 1 பிளஸ் 6 12.5 வகுத்தல் 100 ஹோல் பவர் 3 வருடங்கள். அப்ப இத நம்ம எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த 100 இது பண்ணா என்ன வரும்? இந்த 100 இங்க பண்ணா 100 பிளஸ் 12 112.5. அப்ப 10,000 மேல 3 வந்திருக்கா? 112.5 வகுத்தல் 100. 112.5 வகுத்தல் 100. கியூப் இருக்கு. 3 வருடம்ல. அவசரப்படக்கூடாது. ஓகே. விட்டாச்சு.
இப்ப பெருசா சார்னா ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த 2 சைபருக்கு இந்த 2 சைபர் அடிபட்டுரும். இந்த 2 சைபர் இந்த 2 சைபருக்கு அடிபட்டு போயிரும். அப்ப 1 தான் இருக்கு. அப்ப 112.5 இன்டு 112.5 இன்டு 10 பவர் ஸ்கொயர் இருக்கு. மேல 10 பவர் மைனஸ். அப்ப 2 ஸ்தானம் புள்ளி வைக்கணும். அப்ப என்ன வரும்? 1.125ன்னு வரும். அப்ப இதெல்லாம் நம்ம பெருக்கணும் அப்படின்னா, ஃபைனல் அவுட்புட்டா இங்க எழுதுறேன். ஏங்கிறது என்ன வரும் அப்படின்னா, அதாவது 14,238.28ன்னு வரும். ரூபாய்ன்னு வரும். நமக்கு தேவை ஈக்குவேஷன் 1 படி என்ன? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வீதம் தான் வேணும். அப்ப CI இஸ் ஈக்குவல் டூ 14,238.28 மொத்த தொகையிலிருந்து அசல் எவ்வளவு? 10,000. 10,000த்த கழிங்க. கழிச்சா வரக்கூடிய அமௌண்ட் தான் இந்த ஃபைனல் அமௌண்ட். என்ன வருது? 4,238.28 ரூபாய். எங்க இருக்குன்னு பாருங்க. ரவுண்ட் அப்பா இருக்கு. 4,238 ரூபாய். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கிளியர்? கிளியர் கட்டா வரும். நீங்க பார்முலா ஒழுங்கா போட்டா போதும். சில இடத்துல குழப்புற மாரி குடுத்திருப்பான். வட்டி வீதம் குடுக்கல. மேல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வட்டி வீதத்துல 150% அதாவது 50% இன்கிரீஸ் ஆகுதுன்னு குடுத்துட்டான். அப்ப அத வச்சு வட்டி வீதத்த கண்டுபிடிச்சுட்டு, அந்த வட்டி வீதத்த வச்சு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 3 வருஷத்துக்கு 10,000ங்கிற தொகை கூட்டு வட்டி விகிதத்துல எவ்வளவு கூடுது அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். தட்ஸ் ஆல். இப்ப அசல் கண்டுபிடிச்சுட்டு, அசல்லேருந்து உங்களுக்கு மொத்த தொகையை கண்டுபிடிச்சுட்டு, மொத்த தொகையிலேருந்து உங்களுக்கு குடுத்திருக்க 10,000 அசல் கழிச்சோம்னா வந்துரும். அடுத்து. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 4% கூட்டு வட்டிக்கு 2 வருடங்கள் கிடைக்கும் மொத்த தொகை ரூ. 1,352 எனில் அசலை காணுங்க. ரொம்ப சிம்பிள். இல்ல மேல போட்ட அதே ஃபார்முலா தான். 6 குடுத்துட்டான். N குடுத்துட்டான். A குடுத்துட்டான். அசல் கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் பார்த்த சம்முன்னு நெனைக்கிறேன். அதே மாடல் தான். அப்ப என்ன ஆண்டுகள் குடுத்திருக்கிறதுனால A ஈக்குவல் டூ P இன்டு 1 பிளஸ் R வகுத்தல் 100 ஹோல் பவர் N ஃபார்முலா. ஏங்கிறதுனா 1352. P தெரியாது. 1 பிளஸ் 4 வகுத்தல் 100 ஹோல் பவர்ல 2. இத எப்படி எழுதலாம் நம்ப? 2 4 52 100. 2 2 25 2 50. அப்ப P குறுக்கு பெருக்கல் பண்ணா 25 பிளஸ் 1 26 வகுத்தல் 25 ஹோல் ஸ்கொயர் இருக்கும். இங்கிட்ட 1352 இருக்கும். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த P இங்க வச்சுக்கிருவோம். இங்கிட்ட வந்து என்ன வரும்? 1382 இருக்கு. மேல 25 இன்டு 25 போயிரும். கீழ 26 இன்டு 26 வந்துரும். அப்ப 14 அடிக்கலாமா? 14 அடிச்சா 2 13 26. 13 26ல அப்ப 2 டைம்ஸ். 1382 14 அடிக்கலாமா? அடிக்கலாம். 104 டைம் வருமா? 104. அதுக்கடுத்து இந்த 104 அடிக்கலாமா 2ஆல? அப்ப எத்தன வரும்? 52 வரும். அதுக்கடுத்து மறுபடியும் 14 அடிக்கலாமா? 13 26. 52ன்னா எத்தன வரும்? 4 13 வருமா? சரி. ஆமா 4 13 வரும். 2 2 2 4. அப்ப 2 மேல 25 இன்டு 25. 25 இன்டு 2 50. 50 இன்டு 25 போட்டாவே வந்துரும். P ஈக்குவல் டூ 2 இன்டு 25 இன்டு 25 போட்டாவே ஆன்சர் வந்துரும். அப்ப என்ன வரும்? 625 இன்டு 2 1250. தட்ஸ் ஆல் முடிஞ்சிருச்சு. அப்ப ரூ. 1250. ரொம்ப சிம்பிள். அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவ்வளவுதான் எல்லா மாடலுமே குடுத்துட்டோம்னு நெனைக்கிறேனே. ஓகே. அவ்வளவுதான். அவ்வளவுதான் சார். இவ்வளவுதான். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ட பொறுத்தவரை உங்களுக்கு இவ்வளவுதான். அப்ப கிட்டத்தட்ட மொத்த கொஸ்டின்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ட பொறுத்தவரை 23 கொஸ்டின் குடுத்திருக்கேன். ஆனா மொத்த மாடலே இதுல எத்தன இருக்கும்னா, அதுல பாதி அளவுக்கு தான் இருக்கும். 12 மாடல் தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ட பொறுத்தவரை 12, 13 மாடல் தான் இருக்கு. மத்தது எல்லாமே சில மாடல்ல ரிப்பீட் ஆயிருக்கு கொஸ்டின்ஸ். அப்ப இவ்வளவு கொஸ்டின்ஸ் பார்த்தா போதுமா சார் அப்படின்னா, 100% இவ்வளவு கொஸ்டின்ஸ் நீங்க பார்த்தா போதும். அடுத்த ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு போலயே. இல்ல. சால்வ் பண்ணியாச்சு. ஓகே. எதுக்கு செக் பண்ணிக்கிருவோம். ஓகே. அவ்வளவுதான் சார். டவுட் இருக்கு அப்படின்னா கேளுங்க. இது பார்ட் 2 வீடியோ. இப்ப வந்து 2 டாபிக் முடிச்சிருக்கோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். எக்ஸாம்ல 25 கொஸ்டினுக்கு கிட்டத்தட்ட ஒரு சில நேரம் 2 கொஸ்டின் கேட்கறாங்க. ஒரு சில நேரம் 3 கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப 3 கொஸ்டின் வச்சோம்னா 25க்கு 3 கொஸ்டின் பார்த்துட்டோம்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப இனிமே ஒவ்வொரு
சின்ன சின்ன கிளாஸஸ் தான் வரும். பார்ட்டா. ஒவ்வொன்னுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போதெல்லாம் ஒவ்வொரு டாபிக்கா நடத்தி, நடத்தி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணி குரூப்ல ஷேர் பண்ணுவேன். பிடிஎஃப் பொறுத்தவரை அந்த பார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மொத்த பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்புவேன். இப்ப இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணிருவேன். இப்ப கொஞ்ச டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். இப்ப 3 கொஸ்டின் 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்றீங்க. ஒரு 1 1/2 மணி நேரம், 1 1/4 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்டின்னா, நீங்க இதுக்கு முன்னாடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்காத நபரா இருந்தாலும், அவ்வளதான். உங்களுக்கு தெளிவா பார்ட் 1, பார்ட் 2 வீடியோ 1 1/2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா போதும். 1 1/4 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா போதும். உங்களுக்கு எப்படி கேட்டாலும் நீங்க அட்டெண்ட் பண்ணிறலாம். நமக்கு ரொம்ப பெருசாவும் கேட்க போறதில்ல. நமக்கு கேட்கக்கூடியதுல நமக்கு ஜெனரல் ஸ்டடீஸ் பத்தியும் ஒரு பார்ட் இல்ல. டெக்னிக்கல் பிளஸ் ஜெனரல் ஸ்டடீஸ். ஏஇ, ஜேடியூ 2 பேருக்குமே. அப்படிங்கும்போது நம்ம ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப ஈஸியா தான் ஆப்டிட்யூட் வந்து கேட்கறாங்க. அப்ப இந்த அளவுக்கு நீங்க பார்த்துக்கிட்டாவே போதும். ஓகேவா? கிளியர்? டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கேளுங்க. WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. நான் குரூப்ல வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன் அது.